சற்றுமுன் வெளியான ஒரு முக்கியமான தகவல். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதட்டத்தின் தாக்கம் இந்திய எரிபொருள் சந்தையிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பிரீமியம் வகை பெட்ரோல் விலை, வணிக கேஸ் சிலிண்டர் ஆகியவற்றின் விலையை அதிகரித்து பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளது. அந்த வகையில் இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விரைவில் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் உருவாகி உள்ளது. கடந்த சில வாரங்களாக மேற்காசியாவில் நிலவி வரும் போர் சூழ்நிலை காரணமாகவே இந்த கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து ஏற்றத்தை கண்டு வருகிறது. ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை சமீபத்தில் $126 அமெரிக்க வரை உயர்ந்துள்ளது. இது கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்த நிலையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை தொடர்பான பிரச்சனைகள் காரணமாகவே எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் என்ற அச்சம் சந்தையில் நிலவுகிறது. இதனால் இந்தியாவில் கடந்த 2022 ஏப்ரல் மாதத்திலிருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் பெரிய மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. இடையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த காலங்களிலும் விலை குறைக்கப்படாததோடு உயர்ந்த காலங்களிலும் உடனடியாக உயர்த்தப்படவில்லை. அந்த சமநிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் தங்களது வருமானத்தை பயன்படுத்தி பராமரித்து வந்ததாக கூறப்படுகிறது. சரி, கச்சா எண்ணெய் விலை பொறுத்தவரை தற்போது நிலைமை மாறியுள்ளது. ஏனென்றால் இந்த கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகமாகவே இருப்பதால் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனையில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெரிய இழப்பை சந்தித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1 லிட்டர் பெட்ரோலியம் சுமார் ரூபாய் 20 வரை மற்றும் டீசல் சுமார் 100 வரை இழப்பு ஏற்படுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த இழப்பை நீண்ட காலம் தாங்கிக் கொள்வது சாத்தியமில்லை என்பதால் விலை உயர்வு தவிர்க்க முடியாத நிலையாகி வருகிறது. இதனால் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையானது ஏற்கனவே கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலையும் உயர்ந்த நிலையில் உள்ளது. தற்போது பொதுமக்களின் வாழ்வு செலவுகள் ஏற்கனவே அதிகரித்து உள்ளது. இந்த நிலையில்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையும் உயர்ந்தால் அதன் தாக்கம் போக்குவரத்து கட்டணம் முதல் அத்தியாவசிய பொருட்கள் வரை அனைத்திலும் பிரதிபலிக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, மத்திய அரசு தரப்பிலிருந்து வெளிவந்துள்ள தகவல்களும் இந்த அச்சத்தை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளது. இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விரைவில் உயர்த்தப்படலாம் என்பதை மறுக்க முடியாது என்று அதிகாரிகள் கூறியிருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் வரும் நாட்களில் எரிபொருள் விலை உயர்வு அறிவிப்பு வெளியாகும் வாய்ப்பு அதிகம் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இதனால் சர்வதேச சந்தை நிலைமைகள், குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் பதட்டம் ஆகியவை இந்தியாவின் உள்நாட்டு வர்த்தகத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வும் நடந்தால் அது பொதுமக்களின் தினசரி செலவுகளை மேலும் உயர்த்தும் என்பதில் ஐயமில்லை. இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை வர்த்தகத்துறையினர் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ஒருவேளை பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்தால் உணவுப் பொருட்கள் விலையும் கணிசமாக அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இதற்கு சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வரும் நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த மத்திய அரசு வரும் நாட்களில் இதை முக்கியமாக செயல்படுத்தும் என்று அனைவரும் சொல்லப்படுகிறார்கள். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர இருப்பதாக தகவல் வெளிவந்த நிலையில் இன்னும் சில நாட்களில் பெட்ரோல்
டீசல் விலையை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதனால் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 4 முதல் 5 உயர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் மேற்கு ஆசிய நாடுகளில் போர் பதற்றம் நிலவி வந்த நிலையில் இதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் சர்வதேச அளவில் இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி உள்ளிட்ட எரிபொருட்களை வளைகுடா நாடுகளில் வாங்கி வருகிறது. கச்சா எண்ணெய் போர் பதற்றத்தால் உயர்ந்து வருகிறது. சர்வதேச அளவில் இந்த கச்சா எண்ணெய் விலை உயரும் போதெல்லாம் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தக்கூடும். ஆனால் எரிவாயு சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்திய போதிலும் பெட்ரோல் டீசல் விலையை இன்னும் மத்திய அரசு உயர்த்தாமல் இருக்கிறது. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் கடந்த மார்ச் மாதம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ரூபாய் 60 உயர்த்தப்பட்டது. இதனால்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையும் உயர்த்தப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் எண்ணம் இல்லை என மத்திய அரசு தெளிவான கூறிவிட்டது. ஆனால் 5 மாநில தேர்தல் முடிவடைந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்தும் என கூறப்பட்டது. ஆனால் இதற்கும் மத்திய அரசு மறுப்பு தெரிவித்தது. இந்த நிலையில்தான் தற்போது புதிய தகவல் வெளியாகி உள்ளது. அது என்னவென்றால் பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 4 முதல் 5 வரை உயரக்கூடும் என தகவல் வெளியாகி உள்ளது. மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது இதற்கான அறிவிப்பானது மத்திய அரசு 5 முதல் 7 நாட்களில் வெளியாகும் என தகவல் வெளியாகி உள்ளது. இருப்பினும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையும் சுமார் 40 முதல் 50 வரை உயரக்கூடும் என தகவல் கசிந்துள்ளது. கடைசியாக 2022ஆம் ஆண்டு மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தியது. ஒருவேளை விலை உயர்த்தப்பட்டால் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் ஏற்படும் முதல் மாற்றமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் இந்த மேற்கு ஆசியாவில் உருவாகி வரும் சூழல் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் இருக்கும் தாக்கத்தையும் அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிகிறது. இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் உயர்வு குறித்தும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றாலும் விலை உயர்வு குறித்து இன்னும் சில நாட்களில் வெளியாகும். ஆகையால் சிலிண்டர் விலை ஒரே நாளில் 993 உயர்ந்தது. இதனால் உணவு விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. இதற்கு எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையும் உயர்த்தப்பட்டால் மக்கள் மத்தியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். கடந்த ஆண்டு அதாவது மே மாதம் கச்சா எண்ணெய் விலை ஒரே பேரல் 70 அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் இந்த மாதம் 114 அமெரிக்க டாலருக்கு அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இதனால்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்த மத்திய அரசு முடிவு எடுத்துள்ளதாக தெரிகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும், ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. நகரம் சென்னையை பொறுத்தவரை பெட்ரோல் விலை 101.6, டீசல் விலை 92.61. மும்பை பெட்ரோல் விலை 103.54, டீசல் விலை 90.3. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.